இலங்கையில் எரிபொருட்களின் விலை நேற்றைய தினம் நள்ளிரவில் இருந்து மீண்டும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நேற்றைய தினம் நள்ளிரவில் இருந்து அனைத்து எரிபொருட்களின் விலைகளையும் உயர்த்தியுள்ளது. இதன் அடிப்படையில் ஒக்டைன் 92 ரக பெட்ரோல் 12 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 410 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒக்டைன் 95 ரக பெட்ரோல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 470 ரூபாவாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஓட்டோ டீசல் 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் சூப்பர் டீசல் 15 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 458 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மண்ணெண்ணெய் விலை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு ஒரு லீட்டரின் புதிய விலை 265 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் எதிர்வரும் 10ஆம் தேதியளவில் மீண்டும் 11% மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உலக சந்தையில் நிலவும் அசாதாரண நிலைமைகள் காரணமாக இலங்கையில் எரிபொருள் விலை சிறிதளவு உயர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருந்தார். மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் 96% சாதாரண நுகர்வோரை அது பாதிக்காத வகையில் அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் மானியத்தை ஒதுக்கியுள்ளதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார்.